வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் ஷார்ட்கட்ஸ். ஒரு சில முக்கியமான ஷார்ட்கட் தெரிஞ்சால் தான் எக்ஸலில் நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ண முடியும். அந்த எக்ஸல் ஷார்ட்கட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சில ஷார்ட்கட் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் பீனர்ஸுக்கு, இது கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு கொஞ்சமாக ஷார்ட்கட் பற்றி சொல்லித்தரேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்முலா டைப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ சம்முன்னு நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்குள்ளே இருக்க ஃபார்முலாக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெச்சரை நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் Ctrl A. இந்த ஆப்ஷன் மூலமாக ஃபார்முலாக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெச்சரை நீங்கள் வியூ பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்பருங்கிறது இந்த ஃபார்முலாக்குள்ளே இருக்க வியூ ஸ்ட்ரெச்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஆனால் நீங்கள் கொடுக்குற நம்பர் தான் இங்கே ஆட் ஆகும். சும்மா அந்த ஃபார்முலாக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெச்சரை வியூ பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா வியூ ஆப்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபவுண்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஒரு நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட்டோட ஃபவுண்டை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ஃபவுண்ட் எஃபெக்ட். இதுக்கு Ctrl F ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஃபவுண்ட் எஃபெக்டை மாற்றலாம். இப்போ நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ராஜ்னு டைப் பண்ணுறேன். இதோட ஃபவுண்டோட எஃபெக்ட்டை நம்ம மாற்றுறதுக்கு இப்போ Ctrl F ஆப்ஷன் அமுக்கிறோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபவுண்டோட எஃபெக்ட்டை நம்ம மாற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு அந்த இட்டாலிக், ரெகுலர், போல்டிங் இந்த மாதிரி ஆப்ஷனையும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் சைஸையும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண ஃபவுண்டோட எஃபெக்ட்டை மாற்றுறதுக்கு தான் நம்ம கூட கொடுக்கப்பட்ட டேட்டாவோட ஹெட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இதுக்கு Ctrl எல்லாம் நீங்கள் அமுக்கினா உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் சைடில் இருக்க ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு தேவையானதை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லேபருங்கிறத ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா. இதுக்கு தான் டேட்டா ஃபில்டர் ஹெட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷனை ஒரு டேபிளில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட டேட்டாவை டேபிளாக மாற்றிக்கிறோம். டேபிளாக மாற்றிட்டு இந்த டேட்டாவோட எண்டில் நம்ம கொடுத்துருக்க டோட்டல் நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டோட்டல் ரோங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இது Ctrl T நீ அமுக்கினா உங்களுக்கு எண்டில் டோட்டல் எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடும். இதுக்கு தான் இந்த டோட்டல் ரோங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கமாண்ட் அப்ளை பண்ண செல். ஒரு செல்லில் நம்ம கமாண்ட் அப் பண்ணியிருக்கோம்னா அதை வியூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த கமாண்ட் அப்ளை பண்ணதை வியூ பண்ணுறதுக்கு Ctrl O ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இந்த ஆப்ஷன் நம்ம இனி வரை எக்ஸஸில் பார்க்கலாம். நாம் டைப் பண்ணுற ஒவ்வொரு வேர்டையும் ஃபார்முலா பார்லேருந்து வியூ பண்ணலாம். அந்த ஃபார்முலா பாரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. Ctrl U. இந்த ஆப்ஷனை நீங்கள் ஒரு வாட்டி அமுக்கும் போது எக்ஸ்பேண்ட் ஆகும். திருப்பி நீங்கள் அமுக்கும் போது பழையபடி உங்களுக்கு மாறிடும். இந்த ஆப்ஷன் மூலமாக மேலே நீங்கள் ஒரு சில டைப் பண்ணுற ஆப்ஷனை இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி மேலே ஃபார்முலா பாரில் நீங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ். ஃபார்முலாக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெச்சரை நம்ம வியூ பண்ணுறதுக்கு Ctrl A ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஃபவுண்ட் எஃபெக்ட்டை மாற்றுறதுக்கு Ctrl F ஆப்ஷன் யூஸ் ஆகுது. டேட்டா ஹெட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு Ctrl L ஆப்ஷன் யூஸ் ஆகுது. டோட்டல் ரோவுக்கு Ctrl T அண்ட் ஃபார்முலா பார் எக்ஸ்பெண்ட் Ctrl U. தேங்க்யூ கைஸ்.